மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைக்க அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். மகரம் ராசியின் அதிபதியே உழைப்பின் நாயகனான சனி பகவான் என்பதால உழைப்புக்கு நீங்கள் என்றுமே அஞ்சியதில்லை. ஆனால் கடந்த காலங்கள்ல உங்கள் உழைப்பிற்கான பலனும் அங்கீகாரமே உங்களை வந்தடையாமலே இருந்திருக்கும். அலுவலகத்திலேயோ அல்லது நீங்க சார்ந்த துறையிலேயோ இரவும் பகலும் பாராம தூக்கத்தை தொலைச்சி நீங்கள் செய்த சாதனைகள் அனைத்துமே வேறு யாரோ ஒருவர் உரிமையை கொண்டாடியது போல உங்கள் மனம் சொல்லான துயரத்திற்கு ஆழமாயிருந்திருக்கும். நாம் எதற்கு இவ்வளவு உழைக்க வேண்டும் என்ற விரக்தி உங்கள் சிந்தனையிலேயே ஓடியிருந்திருக்கும். உங்களை விட தகுதி குறைந்தவங்க தங்களுடைய சாதுரிய பேச்சால உயர் பதவிகளையும் பாராட்டுகளையும் தட்டி செல்ல நீங்கள் திரைக்கு பின்னால உழைக்கும் ஒரு இயந்திரமாகவும் மட்டுமே நடந்திருந்திருப்பீங்க. அதாவது நீங்க கடந்த காலங்கள்ல உங்கள் உழைப்பிற்கான பலனும் அங்கீகாரமே உங்களை வந்தடைந்திருக்காது. அலுவலகத்திலேயோ அல்லது நீங்க சார்ந்த துறையிலேயோ இரவும் பகலும் பாராம தூக்கத்தெல்லாம் தொலைச்சி நீங்க செஞ்ச சாதனைகள் அனைத்துக்குமே வேறு யாரோ ஒருவர் தான் உரிமை கொண்டாடி இருப்பாங்க. அப்போ உங்க மனசு சொல்லான துயரத்திற்கு ஆளாயிருந்திருக்கும். நாம் எதற்கு இவ்வளவு உழைக்க வேண்டும் என்ற விரக்தி உங்கள் சிந்தனையிலேயே ஓடி இருந்திருக்கும். குடும்பத்துல உருவான மனதூரம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்து கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் குடும்ப உறுப்பினர்களுடனும் தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகியிருந்திருக்கும். நீங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவோ ஓடி ஓடி உழைச்சாலும் உங்களை சரியான முறையில புரிந்து கொள்ள யாரும் முன்வரவில்லை. ஒரு சிறிய தவறான புரிதல் விவாதமாகவே உங்களுக்கு மாறி இறுதியில ஒருவருக்கொருவர் பேசாமலே இருக்கும் மௌன யுத்தமாவே உருவெடுத்திருந்திருப்பீங்க. ஒரே குறையின் கீழே வாழ்ந்தாலும் இதயங்களுக்கு இடையே மைல்கல் தூரத்திற்கு இடைவெளி விழுந்து போன்றது உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்கள் வார்த்தைகளுடைய உண்மைத்தன்மையை உணராம உங்கள் ஒரு சர்வாதிகாரியாகவோ அல்லது சுயநலவாதியாகவோ குடும்பத்தினர் சித்தரித்து உங்களை ஆழமா காயப்படுத்தியிருந்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையான மனக்கசப்புகள் உங்க வாழ்க்கையில நடந்திருந்திருக்கும். நீங்க குடும்பத்தோட நலனுக்காக ஓடி ஓடி உழைச்சாலுமே உங்களை சரியான முறையில புரிந்து கொள்ள யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சிறிய தவறான புரிதல் விவாதமாய் மாறி இறுதியில ஒருவருக்கொருவர் பேசாமல இருக்கும் மௌன யுத்தமாவே உருவெடுத்திருந்திருக்கும். பெற்றோருடன் ஏற்பட்ட அமைதியான மோதல்கள் ரொம்பவும் மனக்கசப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். பிதுர்காரன் சூரியன் மற்றும் மதுர்காரகன் சந்திரனின் அசுப சேர்க்கைகளால உங்கள் ஈன்றெடுத்த பெற்றோருடனான உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றியிருந்திருக்கும். அது சத்தம் போட்டு சண்டை போடும் முதலாக இல்லாம ஒருவரை ஒருவர் பேச மறுக்கும் அமைதியான அழுத்தமான மோதலாகவே நீடித்திருந்திருக்கும். பழைய தலைமுறையினுடைய சிந்தனைகளுக்கும் உங்கள் காலத்து யதார்த்தங்களுக்கும் இடையே நடந்த இந்த யுத்தத்தால நீங்கள் பெரும் தவிப்பிற்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அவங்களோட உடல்நலை குறைபாடுகளும் உங்களை ஒரு புறம் கவலையில ஆழ்த்தினாலும் அவங்களோட பிடிவாத குணம் உங்களை அவங்களுக்கு உதவ முடியாமையே தடுத்திருந்திருக்கும். அது உங்களுடைய பெற்றோர்களுடைய உங்களுக்கும் சத்தம் போட்டு சண்டை போடுற மோதல் இல்லாம ஒருவருக்கொருவர் பேச மறுக்கும் அமைதியான அழுத்தமான மோதல் உங்களுக்குள்ள நீடித்திருந்திருக்கும். பழைய தலைமுறையின் சிந்தனைகளுக்கும் உங்கள் காலத்து யதார்த்தங்களுக்கும் இடையே நடந்த இந்த யுத்தத்தினால நீங்கள் பெரும் தவிப்பிற்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சனி அருளால நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் தன் சொந்த வீடான உங்கள் ராசிக்கு சாதகமான நிலைகள்ல சஞ்சரிக்கும் போது உங்களுடைய அத்தனை தொய்வுகளும் நீங்கி நிலையான முன்னேற்றம் தலைக்க தொடங்கும். கடந்த காலங்கள்ல நீங்கள் சந்தித்த தடைகள் இழுபறிகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. சனி பகவான் உங்களுக்கு மந்தமான பலன்களை தராம இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நிரந்தரமான அங்கீகாரத்தை வழங்குவாரு. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துரிதமா வெற்றி பெறப் போகின்றது. ஏனோ தானோ என்று இருந்த நிலை மாறி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியுமே
ஒரு தெளிவான இலக்கை நோக்கி நகரப் போகின்றது. இந்த முன்னேற்றம் தற்காலிகமானதாக இருக்காது. உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு அஸ்திவாரம் போடும் அளவுக்கு ஒரு நிலையான மற்றும் அசைக்க முடியாத வளர்ச்சியை சனி பகவான் அருள் உங்களுக்கு அள்ளித்தரப் போகின்றது. அதாவது உங்களோட அத்தனை தொகைகளுமே இப்போ நீங்கி நிலையான முன்னேற்றம் தலைக்கு தொடங்க போகின்றது. உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த சந்தித்த தடைகளும் இழுபறியால் மற்றும் மன உளைச்சல் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நிரந்தரமான அங்கீகாரத்தை வழங்குவீங்க. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துரிதமாக வெற்றி பெறும். ஏனோ தானோ என்று இருந்த நிலையெல்லாம் மாறி உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு அடியுமே ஒரு தெளிவான இலக்கை நோக்கி தான் நகரப் போகின்றது. குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பத்தில் நிலவி வந்த அனாவசிய குழப்பங்களும் வீண் வாக்குவாதங்களும் மற்றும் கலசலப்புகளும் எல்லாமே முற்றிலும் முடிவுக்கு வரும். சனியின் அனுகிரகத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணங்கள் மறைந்து அன்பும் பரஸ்பர மரியாதையும் தான் ஓங்க போகுது. வீட்டினோட சுபகமான சூழ்நிலை திரும்பும்போது உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி சுப காரியங்கள் உங்க இல்லத்துல தங்கு தடையின்றி நடக்க போகுது. நீண்ட நாட்களா பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. வீட்டில் நிலவும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியான மனநிலையை தரப்போகின்றது. அது நீ வரப்போகும் நாட்களில் உங்க வீட்டில் இருந்த அனாவசிய குழப்பங்களும் வீண் வாக்குவாதங்களும் மற்ற சலசலப்பும் எல்லாமே முற்றிலுமா முடிவுக்கு வரப்போகின்றது. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்த ஈகோவும் மற்றும் பிடிவாத குணங்கள் எல்லாமே மறைஞ்சி அன்பும் பரஸ்பர மரியாதையும் தான் ஓங்க போகின்றது. உங்கள் வீட்டில் உறவினர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி சுப காரியங்கள் உங்க இல்லத்துல தங்கிய தடையின்றி நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமும் வரும். உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் குறிக்கோள் இல்லாம இருக்கிறதே என்று கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். சனி பகவானோட அருளால உங்கள் குழந்தைகளோட வாழ்வில் மிகப்பெரிய நேர்மறையான திருப்பங்கள் உண்டாக போகுது. அவங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் முயற்சிகளில் வீக்கத்தேற்ற முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி கற்க நினைத்த மாணவங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கவோ பணிபுரியவோ விரும்பிய குழந்தைகளுக்கு அதற்கான நல்வாய்ப்புகளும் மிக எளிதாகவே கைக்கூடி வரப்போகுது. பிள்ளைங்களோட குணநலன்களில் பழக்க வழக்கங்களிலேயும் நல்ல ஒழுக்கமும் முதிர்ச்சியும் தென்பட போகின்றது. இனி வரப்போ நாட்களில் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து குறிக்கோள் எல்லாமே இருக்கிறதே என்று கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு மன நிம்மதி தான் ஏற்பட போகின்றது. ஏன்னா அவங்களோட நேர்மையான திருப்பங்கள் உண்டாக போகின்றது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் முயற்சிகளில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்பட போகுது. உயர்கல்வி கற்க நினைத்த மாணவங்களுக்கு பிடித்த கல்லூரிகளிலும் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கவோ பணிபுரியவோ விரும்பிய குழந்தைகளுக்கு அதற்கான நல்வாய்ப்புகளும் மிக எளிதாகவே கைகூடி வரப்போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிலை மாறி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியுமே ஒரு தெளிவான இலக்கை நோக்கி நகரப் போகின்றது. இந்த முன்னேற்றம் தற்காலிகமானதாக இருக்காது. உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு அஸ்திவாரம் போடும் அளவுக்கு ஒரு நிலையான மற்றும் அசைக்க முடியாத வளர்ச்சியை சனி பகவான் அருள் உங்களுக்கு அள்ளித்தரப் போகின்றது. அதாவது உங்களோட அத்தனை தொகைகளுமே இப்போ நீங்கி நிலையான முன்னேற்றம் தலைக்கு தொடங்க போகின்றது. உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த சந்தித்த தடைகளும் இழுபறியால் மற்றும் மன உளைச்சல் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நிரந்தரமான அங்கீகாரத்தை வழங்குவீங்க. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துரிதமாக வெற்றி பெறும். ஏனோ தானோ என்று இருந்த நிலையெல்லாம் மாறி உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு அடியுமே ஒரு தெளிவான இலக்கை நோக்கி தான் நகரப் போகின்றது. குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் குடும்பத்தில் நிலவி வந்த அனாவசிய குழப்பங்களும் வீண் வாக்குவாதங்களும் மற்றும் கலசலப்புகளும் எல்லாமே முற்றிலும் முடிவுக்கு வரும். சனியின் அனுகிரகத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணங்கள் மறைந்து அன்பும் பரஸ்பர மரியாதையும் தான் ஓங்க போகுது. வீட்டினோட சுபகமான சூழ்நிலை திரும்பும்போது உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி
சுப காரியங்கள் உங்க இல்லத்துல தங்கு தடையின்றி நடக்க போகுது. நீண்ட நாட்களா பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. வீட்டில் நிலவும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியான மனநிலையை தரப்போகின்றது. அது நீ வரப்போகும் நாட்காலத்துல உங்க வீட்டுல இருந்த அனாவசிய குழப்பங்களும் வீண் வாக்குவாதங்களும் மற்ற சலசலப்பும் எல்லாமே முற்றிலுமா முடிவுக்கு வரப்போகின்றது. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்த ஈகோவும் மற்றும் பிடிவாத குணங்கள் எல்லாமே மறைஞ்சு அன்பும் பரஸ்பர மரியாதைன்னா ஓங்க போகின்றது. உங்கள் வீட்டில உறவினர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி சுப காரியங்கள் உங்க இல்லத்துல தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களா பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றமும் வரும். உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் குறிக்கோள் இல்லாம இருக்கிறதே என்று கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். சனி பகவானோட அருளால உங்கள் குழந்தைகளோட வாழ்வுல மிகப்பெரிய நேர்மறையான திருப்பங்கள் உண்டாக போகுது. அவங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் முயற்சிகள்ல வீக்கத்தேற்ற முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி கற்க நினைத்த மாணவங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கவோ பணிபுரியவோ விரும்பிய குழந்தைகளுக்கு அதற்கான நல்வாய்ப்புகளும் மிக எளிதாகவே கைக்கூடி வரப்போகுது. பிள்ளைங்களோட குணநலன்கள்ல பழக்க வழக்கங்களிலையும் நல்ல ஒழுக்கமும் முதிர்ச்சியும் தென்பட போகின்றது. இனி வரப்போ நாட்கள்ல உங்க குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து குறிக்கோள் எல்லாமே இருக்கிறதே என்று கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு மன நிம்மதி தான் ஏற்பட போகின்றது. ஏன்னா அவங்களோட